நிறைய நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இத 2 சப்செட்டா பிரிச்சு 2 சப்செட்டுக்கு ஈக்குவல் சம் வர மாரி பிரிக்க முடியுமா? முடியாதா? இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியும். ஓகே. இந்த சப்செட்டுக்கும் இந்த சப்செட்டும் சம் ஈக்குவலா இருக்கு. அது மாரி பிரிக்க முடிஞ்சா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். இல்லன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. இத டைனமிக் புரோகிராமிங் மூலியமா சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய கோல் என்ன அப்டின்னா, இதோட டோட்டல் சம் என்ன 22. ஸோ 22 வந்துருச்சு அப்டின்னா, அப்ப அதோட பாதி என்ன 11. ஸோ ஏதாவது சப்செட்ட ஆட் பண்ணி 11 வர வைக்க முடியுமா? இதுல ஏதாவது ஒரு சப்செட்ல 11 வர வைக்க முடியுமா? அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ, அத டைனமிக் புரோகிராமிங் மூலமா எப்படி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு 4 நம்பர் இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. இப்ப யூ டேக் நம்பர்ஸ் அண்ட் இது வந்து என்னென்ன நம்பர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது, இது வந்து டார்கெட். ஓகே. இப்ப நமக்கு டார்கெட் என்ன அப்படின்னா 11 இருக்கு. ஓகே. ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 11 வரைக்கும் எல்லா டார்கெட்டையும் எடுத்துக்கணும். எல்லா டார்கெட்டையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர வச்சு நம்மளால இந்த டார்கெட்ட வர வைக்க முடியுமா? இங்க ட்ரூவா? ஃபால்ஸா? ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் வச்சு. இங்க 2 நம்பரும் வச்சு ஒரு பர்ட்டிகுலர் டார்கெட் வர வைக்க முடியுமா? ஓகே. இந்த டேபிள தான் ஃபில் பண்ண போறோம். இந்த டேபிள ஃபில் பண்ணும்போது, கடைசியா இருக்கு பாத்தியா? 4. 4 நம்பரையும் வச்சு நம்ம டார்கெட் 11 வர வைக்க முடியுமா? இல்லையா? ட்ரூவா? ஃபால்ஸா? இத நம்ம ஃபைனலா ஃபில் பண்ண போறோம். இத ஃபில் பண்றதுக்கு இந்த டேட்டாலாம் தேவை. சோ இந்த டேட்டாலாம் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்து ஃபைனலா இத ஃபில் பண்ணிட்டோம் அப்டின்னா, இத நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் டைனமிக் புரோகிராமிங். ஃபிப்னாசி சீரிஸ்ல 5த் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 1, 2, 3, 4 அதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு அப்புறம் 5த் கண்டுபிடிக்கிறோம்ல, அதே மாதிரி. ஓகே. இப்ப இத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன லாஜிக் அப்டின்னா, இத ஃபில் பண்றதுக்கு என்ன லாஜிக் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 0 கண்டிப்பா எல்லாத்துலயுமே ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. சோ அந்த இதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரூ போட்டுறோம். ஏன்னா, அந்த நம்பர் நம்ம எடுக்காம ஒரு எம்ப்டி சப்செட்ல ஒரு எம்ப்டி இருந்தாலே 0 ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப 1 ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்றத என்ன பண்ணா, மத்த எல்லாமே டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. நம்ம இதுல இருந்து தான் ஃபில் பண்ணணும். கரெக்ட். சோ இந்த ஒரு ரோவ ஃபில் பண்றதுக்கு ப்ரீவியஸ் ரோவோட வேல்யூவ யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ப ஃபில் பண்ற வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எடுத்த வேல்யூ என்ன? 1 ஓகேவா? சோ 1 வச்சு இத ஃபில் பண்ண முடியுமான்னு பார்க்கிறதுக்கு, முதல்ல இந்த டார்கெட்ட விட அந்த 1 கம்மியா இருக்கணும். டார்கெட்ட விட அந்த இப்ப 4 இருக்கு ஓகேவா? ஆனா நமக்கு வர நம்பர் 5ன்னு இருந்துச்சுன்னா, அத வச்சு 4 கொண்டு வரவே முடியாதுல்ல? ரைட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது, நம்ம பார்க்கிற வேல்யூ வந்து டார்கெட்ட விட கம்மியா இருக்கா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல வந்து இருக்கு 1 இருக்கு. 1 வச்சு இந்த இது பார்க்கிற வேல்யூ கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். கம்மியா இல்ல ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். சோ கம்மியா இருக்கு அப்படின்னா, இங்க நம்ம என்ன ஃபில் பண்றோம்? இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர வச்சு அந்த டார்கெட் வர வைக்க முடியுமான்னு பார்க்கிறோம். ரைட்டா? சோ இப்ப இந்த இடத்துல 2 நம்பர வச்சு வர வைக்க முடியுதா? இல்லையான்னு பார்க்கிறதுக்கு, இந்த ஒரு நம்பர வச்சே வர வைக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா 2 நம்பர வச்சு வர வைக்க முடியும்ல? நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு சப்செட். இப்ப வந்து நமக்கு 1, 5 இருக்கு. ஓகே. இப்ப டார்கெட் 1 அப்படின்னா, இந்த ஒரு நம்பர வச்சு வர வைக்க முடியும்னா, அப்ப 2 நம்பர வச்சும் வர வைக்க முடியும். ஏன்னா இந்த நம்பர கணக்கே எடுத்துக்க தேவையில்ல. கரெக்ட்? ஓகே. சோ இது ஒரு கேஸ். ஓகே. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் ரோல போய் அதே டார்கெட் ட்ரூவா இருக்கான்னு பார்ப்போம். இது ட்ரூவா இருந்தா இது ட்ரூவா தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு நம்பர வச்சே 4 வர வைக்க முடியும்னா, அப்ப 2 நம்பர வச்சு 4 வர வைக்க முடியும். ரைட். இப்ப இன்னொரு கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, சப்போஸ் இது ட்ரூ இல்ல, இது ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா, நம்ப இந்த இடத்துல இருந்து இந்த நம்பர் வந்து பின்னாடி போணும். அதாவது 5 மைனஸ் இது நம்ம நம்ம பார்க்குற டார்கெட் கம்மியா இருக்குன்னா, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 6 இருக்கு. நமக்கு டார்கெட் 6 வேணும்.
இப்ப 2வது நம்பர் 5 இருக்கு. ரைட்டா? இப்ப டார்கெட் 6 வந்து ப்ரீவியஸ் ஒரு நம்பர வச்சு வர முடியாதுன்னு ஆயிடுச்சு. டார்கெட் 6 வர முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்னா, வேற எது ட்ரூவா இருந்தா இது ட்ரூவா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஆ 6 மைனஸ் 5. ஓகே. இப்ப எனக்கு இப்ப நான் பார்க்குற நம்பர் 5. ஓகேவா? அப்ப ப்ரீவியஸ் ஒரு நம்பர வச்சு ஏற்கனவே 1 வந்திருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன் 6 மைனஸ் 5 என்ன? 1. அப்ப இந்த 1க்கு போறேன். ஏற்கனவே 1 இது ட்ரூவா வந்திருக்குன்னா, அப்ப இது ட்ரூ ஆயிடும். ஏன்னா ப்ரீவியஸ் இருக்கிற நம்பர்ஸ வச்சு நான் என்ன பண்ண முடியுது? என்னால 1 வர வைக்க முடியுது அப்டின்னா, இப்ப நான் கரண்ட்டா 5 பார்க்குறேன். அப்ப 5 ஆட் பண்ணா எனக்கு 6 வந்துரும்ல? அப்ப இந்த டார்கெட்ட வர வைக்க முடியும். அதனால இங்க ட்ரூ போட்டுப்பேன். சோ 2 கண்டிஷன். எய்தர் ப்ரீவியஸ் நம்பர வர வச்சு ப்ரீவியஸ் அதாவது ப்ரீவியஸ் ஒரு நம்பர வச்சு இப்ப 3 நம்பர்ஸ் இருக்குன்னா, 3 நம்பர்ஸ வச்சு நீ ஃபில் பண்ணனும்னா, ப்ரீவியஸ் ரோ மட்டும் போ. ப்ரீவியஸ் 2 நம்பர வச்சு அது பண்ண முடியும் அப்டின்னா, அந்த டார்கெட் வர வைக்க முடியும்னா, அப்ப இதுவும் ட்ரூ. இல்ல இந்த டார்கெட்ல இருந்து இப்ப நீ பார்க்கறல்ல ஒரு நம்பர். ஓகே. அத மைனஸ் பண்ணி வர வைக்கிற மாரி இருந்தாலும் அது ட்ரூ. அதாவது நான் இப்ப சொன்னேன் பாத்தியா? இப்ப உன்னுடைய டார்கெட் வந்து 6 இருக்கு. இப்ப நீ டார்கெட் வந்து 6 வரணும். ப்ரீவியஸ் நம்பர்ஸ வச்சு ஏற்கனவே 1 வர வைக்க முடியுது. இப்ப நான் பார்க்குற நம்பர் 5. அப்ப 6 வர வைக்க முடியுமா? வர வைக்க முடியாதா? வர வைக்க முடியும். சோ இந்த 2 கண்டிஷனும் செக் பண்ணணும். ரைட். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் நான் பார்க்குற நம்பர் என் டார்கெட்ட விட அதிகமா இருக்கு. அப்டின்னா, நான் அப்படியே ப்ரீவியஸ் ரோ வேல்யூ அப்படியே இங்க யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் லாஜிக் பிஹைண்ட் ஃபில்லிங் திஸ் டைனமிக் அரே. இந்த இந்த டிபி அரே தான் 2D டிபி அரே. இத ஃபில் பண்றதுக்கு அதான் லாஜிக். இப்ப கோட் எழுதும்போது உங்களுக்கு ப்ராபபிலி இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். Okay. So first thing I have to find the sum. Okay. So for that you need to have a sum. Sum is equal to 0. Okay. And for int val nums sum plus equal to val. இப்ப சம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த சம் வந்து ஆடா இருக்கு. ரிட்டர்ன் ஃபால்ஸ். அது ஆடா இருக்கக்கூடாது, ஈவனா தான் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இட் ஷுட் பி சம் டிவைடட் பை 2. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஹேவ் டு டிக்ளேர் திஸ் டிபி அரே, ரைட்? இது ஒரு பூலியன் அரே. ஓகே. இதுக்கு என்ன மெமரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த லென்த்? லென்த் இங்க வச்சுக்கிறேன் நான். int n is equal to nums dot length. Right? So new boolean of எத்தனை ரோ இருக்கு? கண்டிப்பா எத்தனை லென்த் இருக்கோ n plus 1. ஓகேவா? 5 ரோஸ் இருக்கு இந்த ஜீரோவோட சேர்த்து. ஓகே. காலம்ஸ் வந்து அதே மாதிரி நம்மளுடைய டார்கெட்டை போட்டுடலாம் இங்க. Sum divided by 2. So target is also target plus 1. Okay, இப்போ டார்கெட் 11னா 11 plus 1 உனக்கு 12 காலம்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல அதை மட்டும் நான் 0 பண்ணணும். அப்ப I have to run the loop for row size. For int I is equal to 0, I less than n plus 1, I plus plus. ஓகே. இதுல dp of I of first column மட்டும் 0 is equal to true. இந்த first காலத்தை மட்டும் நான் ட்ரூன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா I have to run this for from 1ல இருந்து for all the rows till n plus 1. Till n வரைக்கும். ஓகே. ஸோ first I will run it for the rows. Int I is equal to 1. ரோ 1ல இருந்து வரணும். ஓகே. 1ல இருந்து I less than or equal to n.
என்னென்ன 4 வரைக்கும் I plus plus. அதே மாதிரி for in j is equal to 1, j less than or equal to காலம் எது வரைக்கும் போகணும், டார்கெட் வரைக்கும் போகணும். j plus plus. Okay, correct. Now we have come here actual coding. இப்போ இந்த டேட்டாவை ஃபில் பண்ணணும். இப்போ நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன ஃபர்ஸ்ட் நம்பர்னா அந்த இண்டெக்ஸ் மைனஸ், இந்த என்ன இருக்கோ இண்டெக்ஸ் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கணும். அப்பதான் எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் நான் 1ல இருந்து ரூட் பண்றதுனால I minus 1. இப்ப இந்த நம்பர் நம்ம பார்க்கிற நம்பர் லெஸ் தென் டார்கெட்டா இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட். ஓகே, ஸோ நம்ம பார்க்குற நம்பர் வந்து இப்போ கம்மியாக இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம ப்ரீவியஸ் ரோல போயிட்டு நம்ம இதை பண்ண முடியுமா என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ வந்து the dp ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் I ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் j டார்கெட், இதை எப்படி நான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கரஸ்பாண்டிங் இதை ஃபில் பண்ணணும்னா என்னன்னா, ப்ரீவியஸ் இதுக்கு ப்ரீவியஸ் ரோ which is dp ஆஃப் I minus 1 ஆஃப் டார்கெட். இது ட்ரூவா இருந்தாலும், இது ட்ரூவா இருந்தா ட்ரூ தான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபில் பண்ற ரெண்டு நம்பரை வச்சு, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை வச்சு இந்த வேலையை வர வைக்க முடியும்னா, ப்ரீவியஸ் ஒரு நம்பரை வச்சே வர வைக்க முடியும், டார்கெட் வைக்கணும்னா இதையும் வர வைக்க முடியும். இது ட்ரூவா இருக்கலாம். ஆர் இன்னொன்று என்னன்னா, dp ஆஃப் I minus 1. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இப்ப ரெண்டு நம்பர் வச்சு இப்ப டார்கெட் 6 இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் நம்பர்ஸ் வச்சு ஏற்கனவே 1 வந்திருக்குது அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா, இப்ப கரண்ட் j இருக்குல்ல, கரண்ட் டார்கெட், இந்த கரண்ட் டார்கெட் மைனஸ் என்னுடைய நம்ஸ் ஆஃப் I minus 1. ஓகே, என்னுடைய ப்ரீவியஸ் என்னுடைய நம்பர் இருக்குல்ல, இப்ப நான் பார்க்கிறது 5. ஓகேவா, இப்ப கரண்டா 6 இருக்கு. அப்ப 6 minus 5 என்ன, 1. அந்த டார்கெட் ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் நம்பரை வச்சு 1 வந்திருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு 5 வந்திருக்கு. அப்ப நான் 5 ஆட் பண்ணா 6 வந்துரும்ல. அப்ப ப்ரீவியஸா 1 வந்திருக்கு, நான் அதை ட்ரூவா பார்த்து இங்க ட்ரூவா செட் பண்ணிடுவேன். இதான் ரெண்டு கண்டிஷன். கரெக்ட். எல்ஸ் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சப்போஸ் எல்ஸ்னா இப்ப நம்ம பார்க்குற நம்பர் பெருசா இருக்கு, இந்த நம்பரே வந்து கம்மியா இருந்தா தான் நம்ம வர வைக்க முடியுமா, ஆட் பண்ணி வர வைக்க முடியுமா பார்க்கணும். பார்க்குற நம்பரே பெருசா இருக்குன்னா ப்ரீவியஸ் வேல்யூ வச்சு வர முடிஞ்சா ப்ரீவியஸ் வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க டார்கெட் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்ம பார்க்குற ஜேவை யூஸ் பண்ணணும். கரெக்ட். சோ இப்படிதான் இந்த டேப் காலம் ஃபில் ஆயிட்டே வரும். இதான் ரெண்டு ரூல். ஓகே, இந்த டேப் காலம் ஃபில் ஆயிட்டே வரும்போது ஜஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஃபைனலா என்னுடைய ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்கும், ஜஸ்ட் ரிட்டர்ன் dp ஆஃப் n. n தான் உன்னுடைய 4 நம்பர், கரெக்டா, ஆஃப் டார்கெட். இந்த கடைசி வேல்யூ ட்ரூவா என்னன்றதை ரிட்டர்ன் பண்ணிடணும். That's it. Let's run this and see. Compilation error. No, cannot find single num. ஓகே ஓகே, இப்ப டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆயிடுச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, n into டார்கெட், தட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி.
அதே மாதிரி ஒரு பூலியன் இது யூஸ் பண்ற தட்ஸ் a ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்ப நம்ம இதுல ஒண்ணு வாட்ச் பண்றோம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எப்போதுமே ஒரு ரோவ ஃபில் பண்றதுக்கு நமக்கு ப்ரீவியஸ் ஒரு ரோ இன்ஃபர்மேஷன் தான் தேவைப்படுது. கரெக்ட்டா இல்லையா? ஓகே. அப்ப எதுக்கு நம்ம இவ்ளோ ரோஸ் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடணும்? இந்த ரோ ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. அத வச்சு இத ஃபில் பண்ணிடு. இத ஃபில் பண்ணிட்டீன்னா, அப்ப நமக்கு அட் a டைம் 2 தான் தேவைப்படும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப இத ஃபில் பண்ணும்போது இது கொண்டு வந்துட்டு இத வச்சு இத ஃபில் பண்ணிக்கோ. இத ஃபில் பண்ணும்போது இந்த டிபி இங்க கொண்டு வந்துட்டு ஒரு வேரியபிள் கொண்டு இத வச்சு இத ஃபில் பண்ணிடலாம்ல? கரெக்ட்? சோ அதுக்கு எப்படி பண்ணலாம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டிக்ளேரிங் திஸ் நம்ம 2D அரே கம்ப்ளீட்டா டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, we can declare just 2 அரே. ஓகே. 2 அரே மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் 0 போடுறதுக்கு பதிலா dp ஆஃப் 0 மட்டும் ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ ஒரு அரே மட்டும் தான் ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது வந்து நெக்ஸ்ட் டிபி இத ஃபில் பண்ண போறேன். சோ நான் டிபின்னு ஃபில் பண்றதுக்கு பதிலா ஐ வில் யூஸ் நெக்ஸ்ட் டிபி. நெக்ஸ்ட் டிபி பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா, ஐ வில் யூஸ் ப்ரீவியஸ் இதுக்கு பதிலா இங்க டிபி ஆஃப் ஜே. அவ்வளவுதான். அந்த ப்ரீவியஸ் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிபிக்கு அந்த ப்ரீவியஸ் ரோ வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே. ஒன்ஸ் ஒரு டிபி இருக்கு. இப்போ இந்த 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 காலம் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, ஐ டிபியை இங்கே கொண்டு வந்துடணும். இதை ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். டிபி நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும். டிபியும் ஸ்வாப் பண்ணிக்கணும். ஓகே. அதர்வைஸ் நம்ம இப்படி கூட பண்ணலாம்ல. Every time you allocate memory here. Let's just try this. Control X. இதை இங்கே வச்சுக்கிட்டு ஓகே இது இங்கே வச்சுக்கிட்டு எவ்ரி டைம் நீங்க நெக்ஸ்ட் டிபி ஃபில் பண்ற. ஃபில் பண்ணி முடிச்சுன்னா அடுத்த ரவுண்டுக்கு அதான் டிபி. Correct. Let's try this. Next DP. So this is not 2 dimension. This is single dimension. அந்த டார்கெட் வருதா என்னன்றதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்ம இப்ப டார்கெட் மட்டும் பார்த்தா போதும். இது சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி. என்ன நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டு ஸ்பேஸ் யூஸ் பண்றோம். சிங்கிள் டைமென்ஷனல் டிபி அரே வச்சு சால்வ் பண்ணிடுறோம்.